Until then, bye from and இங்கதான் முடி வருமா? இங்கதான் நிக்கவே மாட்டியா? நல்லா தான் இருந்துச்சு. இருப்பா பேசுறேன். அப்பா தெரியல. சேனல். ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஒரு 7 அல்லது ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு சம்மர் ஃபேஷியல் வந்து பார்க்க போகிறோம். யா, நீங்கள் எல்லாருமே வந்து சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபேஷியல் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர்பான பர்ஃபெக்டான நம்ம வந்து ஒரு சம்மர் டீப் ஃபேஷியல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மரில் நம்மளோட ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் ரொம்ப டேன் நமக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஃபீல் மட்டும் பண்ண மாட்டோம். ஸோ அது நமக்கு வந்து ரெகுலராக நடக்கிறது தான். ஸோ இந்த சம்மரில் இந்த சம்மரில் நம்மளோட ஃபேஸை எப்படி வந்து சூப்பராக வீட்டில் அதுவும் நம்ம கிச்சனில் இருக்க திங்ஸ் வச்சு நாம் இந்த சேனலில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலுக்குள்ள நீங்கள் புதுசாக இப்போ உள்ள வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ஃபேஷியலை ஹோம்மேடாக எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரெகுலராக வீடியோ போடுறது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்தே உங்களுக்கு வந்து ஹோம்மேட் ரெமடியாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கிளன்சிங் தான். ஸோ கிளன்சிங்க்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பவுல் க்ளீனாக எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் முல்தானி மட்டி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டுமே முல்தானி மட்டி இருக்கும். அண்ட் நான் இது கூட வந்து கொஞ்சோண்டு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணுறது பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஒரு சோப்பு போட்டு எப்படி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோமோ அல்லது ஃபேஸ் வாஷ் வச்சு எப்படி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த முல்தானி மட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து கிளன்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு சூப்பர்பான கிளன்சிங்னே சொல்லலாம். ஒரு நேச்சுரலாக உங்களுக்கு வந்து நல்ல டீப் க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த முல்தானி மட்டி. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஃபேஸில் நல்லாவே வந்து மெதுவாக மைல்டாக மசாஜ் பண்ணி ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற இந்த தேவையில்லாத ஹேர் எல்லாமே இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பாக இருக்க போகுது. இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஒரு ஷார்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அண்ட் நான் வந்து எப்படி வந்து என்னோடய ஃபேஸில் இருக்க எல்லா ஹேரையும் ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஃபேஷியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்னோடய ஃபேஸில் ரொம்பவே லைட்டான ஹேர்ஸ் தான் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக நம்ம வந்து இந்த ஃபேஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமாக நம்மளோட ஃபேஷியல் ஹேர் எல்லாமே நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மலான காட்டன் பேடை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வைப் பண்ணி எடுத்துடலாம் ஃபேஸில். இப்போ நாம்
நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப்புக்கும் சேம் முல்தானி மட்டியே தான். ஸோ முல்தானி மட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இது கூடவே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன், ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு. அண்ட் இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் வந்து செக்லாட்டில் எண்ணெய் இருந்துச்சுன்னா கூட அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா நம்ம வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சோலோ யூடியூபர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் சைடு கிளிக்ஸு அப்புறம் கொஞ்சம் ஷேக்கான கிளிக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வருங்க. உங்களுக்கு இரிட்டேட்டிங் தரா மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த பார்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அண்ட் இது 3 இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தேர்டாவது தான் இந்த ஸ்க்ரப்பை வந்து இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஷியலில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் அப்படின்னா இந்த ஸ்க்ரப் பார்ட்டு தான். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபேஸை விட்டு எடுக்கவே எனக்கு மனசு இல்லை. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மைல்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டில் மசாஜ் மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே க்ளோவிங்காக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கிடைக்கும். என்னோடய ஃபேஸில் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு க்ளோ கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 4th பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். எஸ், ஃபேஸ்க்கு நம்ம நார்மலாக எப்படி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு ஃபேஷியல் வீடியோலையும் உங்களுக்கு நான் எப்படி வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ சேம் அதே தான். நம்ம வந்து குட்டியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுட்டு அதில் நம்ம வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சு டிப் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து ஒத்தி எடுத்தால் மட்டும் போதும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப மசாஜிங்காக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு அதே முல்தானி மட்டி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் என்னோடய ஃபேஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ தான். ஒரு பாதி டொமேட்டோவை நீங்கள் எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் தகுந்த மாதிரி டொமேட்டோ எடுத்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து குத்தி விட்டுட்டு இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அதோட ஜூஸஸ் மட்டும் இப்போ நம்ம வந்து இந்த முல்தானி மட்டியில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஜூஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூடவே நம்ம வந்து இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளான்ட் கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 3ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கேர்டை வச்சு நல்லா நான் வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு கேர்டு பிடிக்காத நேரத்தில் உங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டர் அல்லது ரா மில்க் இது 2 கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி, அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட தயாராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக மைல்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாக எடுத்து லேயராக அப்ளை பண்ணுங்கள். இதை நான் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 லேயர்ஸ் ஆகும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழிச்சு நான் வந்து இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா வந்து டார்க்காக அப்ளை பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுற அந்த நேரத்தை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இந்த லிப்லலாம் கொஞ்சம் சேர்த்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ காஃபி குடிக்க முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த தண்ணியை தொட்டு வந்து இந்த லிப்பை மட்டும் வந்து நல்லா தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. என்ன பண்ணுறதே தெரியல. இதில் நான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே எடிட் பண்ணி போட்டுட்டேன். சரி, ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து இந்த முன்னாடி போட்ட ப்ளூப்பர்ஸ் வீடியோ தான் இதெல்லாம் வந்து அப்படியே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முல்தானி மட்டி ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஃபேஷியல்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த முல்தானி மட்டி ஃபேஷியல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபேஸில் வந்து காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நல்லா வந்து வெயிட் பண்ணி காய விடுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நல்லா வந்து திக் லேயராக போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு 45 மினிட்ஸ் நான் நல்லா ஃபேஸ் அப்படியே ட்ரை பண்ணி விட்டுட்டேன். அண்ட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து நம்ப போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபேஷியல் எல்லாமே முடிச்சிட்டோம். நம்மளோட ஃபைனல் லுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் மட்டும் விட்டுட்டு நான் அப்படியே வந்திருக்கேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஃபுல் ஃபேஷியலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் நம்மளே வந்து ஏதாவது ஃபேஷியல் பண்ணலாம், அல்லது வந்து இப்போ பார்லர்லாம் போனோம்னா நமக்கு நிறைய செலவாகும். அண்ட் இப்போ நமக்கே வந்து ரொம்ப டேனாக இருக்குன்னா அதை நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் நான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை இந்த ஃபேஷியல் ஃபுல்லாக பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அண்ட் விளாகோட ஸ்கின் கேர் ரொட்டீனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ until then, bye from Anglo Tamilchi. Bye friends.